ஃபிட்ஜி பயிற்சி மைய தலைவர் மீது சென்னையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பணத்தை வசூலித்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவுப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். தனியார் பயிற்சி மையமாகவும் கடந்த 30 ஆண்டுகளாக இதை செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இது கிளைகளை அமைத்து செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் மொத்தமாக 6 கிளைகள் இருக்கின்றன. இந்த தனியார் பயிற்சி மையம் என்பது தனியார் பள்ளிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு 4 வருட ஒப்பந்த அடிப்படையிலான ஒருங்கிணைந்த ஒரு கற்றலை வழங்கி வருகிறது. குறிப்பாக JEE, நீட் உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வு தொடர்பான விவகாரங்களில் இவர்கள் பயிற்சி அளித்து வருகிறார்கள். இவர்கள் 2 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை மாணவர்களிடம் பெற்றோர்கள் வசூல் செய்து இந்த பயிற்சியை நடத்தி வருகிறார்கள். கடந்த சில மாதங்களாக இந்த பயிற்சி மையங்கள் திடீரென நாடு முழுவதும் மூடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நிதி மோசடி விவகாரம் தொடர்பாக இந்த பயிற்சி மையங்கள் மூடப்பட்டு வருவதாக தெரிய வந்த நிலையில் தமிழகத்திலும் இது போன்ற பிரச்சனை என்பது எழுந்தது. குறிப்பாக சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கத்தில் இருக்கும் ஃபிட்ஜி எனப்படும் அந்த கிளையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள பள்ளியின் மூலமாக சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு சேர்ந்து சுமார் 5 கோடி ரூபாய் அளவில் 4 முதல் 5 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை வசூல் செய்து அவர்கள் திருப்பி தராமல் மோசடி செய்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளை படிக்கும் மாணவர்கள் சுமார் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான தொகையை செலுத்தி இந்த ஒருங்கிணைந்த அளவிலான அந்த பயிற்சிக்கு பணம் கொடுத்து அவர்கள் திருப்பி தராமல் ஏமாற்றியதாக இந்த குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. அதே நேரத்தில் இது தொடர்பாக அந்த ஃபிட்ஜி கீழ்ப்பாக்கம் கிளையில் கேட்கப்பொழுது அந்த மையத்தை திடீரென மூடிவிட்டு சென்றிருக்கின்றனர். இதனால் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புகார் அளித்ததன் அடிப்படையில் ஒரு 150 பேருக்கு பெற்றோர்களுக்கு மேல் அவர்கள் மோசடி செய்து இது கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கும் அங்கூர் ஜெயின் மற்றும் இந்த ஃபிட்ஜியின் இயக்குநர்கள் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மோசடி செய்த கீழ்ப்பாக்கம் ஃபிட்ஜி மையத்தின் மீது வழக்கு என்பது சென்னை மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த வாரங்களில் இந்த விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அமலாக்கத்துறை சோதனை என்பது டெல்லியில் நடைபெற்றது. குறிப்பாக கல்வியில் இது ஒரு மிகப்பெரிய மோசடி என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 15,000 மாணவர்களிடமிருந்து 250 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்திருப்பதாக அவர்கள் விசாரணையை தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலும் இந்த மோசடி நடந்திருப்பதும் அது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இங்கிருக்கும் மற்ற கிளைகளிலும் இதுபோன்ற மோசடிகள் நடந்திருக்கிறதா என்பது குறித்தும் தற்போது காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.